எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நான் இப்போ போத்தனூர்ல தான் இருக்கேங்க. போத்தனூருக்கு ஏன் வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மாமாவை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கேன். அண்ட் மாமாவும் அத்தையும் வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ நானும் கிக்கியும் கிளம்பி போத்தனூருக்கு வந்துட்டோம். எங்க அத்தை, இதான் எங்க அத்தைங்க. எங்க மாமா வீட்டுக்கு இன்னைக்கு வந்திருக்கோம். எங்க மாமா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க மம்மியோட பிரதர். நான் ஏன் உங்களுக்கு இதெல்லாம் சொல்றேன்? தாய் மாமனா? ஓ, தாய் மாமன். ஓகே, அம்மாவோட தம்பி. இவங்க அம்மாவோட தம்பியோட ஒய்ஃப். ஆமா, அத்தை ஆண்டி கூப்பிடுவாங்க. ஆமா, எங்க அத்தை எங்களுக்கு அம்மா மாதிரி தான். எல்லாம் எங்க சித்தி, எங்க அத்தை பாருங்க ஜாலியா பேசுவாங்க. அவங்க தமிழ்ல இன்னும் சூப்பரா பேசுவாங்க. சோ இன்னைக்கு கொஞ்சம் அவங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்திருக்கோம். சோ லெட்ஸ் ஹேவ் ஃபன். சின்ன வீட்ல இருக்கான். அண்ட் நாங்க தமிழ்ல உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கோம். இல்லன்னா நாங்க இங்கிலீஷ்ல தான் பேசுவோம். நாங்க ஆங்கிலோ இந்தியன், சோ இங்கிலீஷ்ல தான் பேசுவோம். இன்னைக்கு உங்களுக்காக தான் நாங்க தமிழ்ல பேசுறோம். நான் உட்கார்ந்து படிச்சு இப்ப பேசிட்டு இருக்கேன். எக்ஸாக்ட்லி. அண்ட் இது எங்க அத்தை இல்லையா? எங்க அத்தைக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணு பாத்தீங்கன்னா யூகேல இருக்கா, பையன் இவங்க கூட தான் இருக்கான். அவங்க போட்டோஸும் உங்களுக்கு காட்டுறேன். அத்தை கியூட்டா இருக்காங்கல்ல? நன்றி நன்றின்றாங்க. மாமா ஏதோ அங்க இருந்து ஏதோ சொல்லிட்டு இருக்காரு, காதுல கேக்கல. அவர் ரொம்ப வெக்கப்படுவாருங்க, அவர் வரமாட்டாரு. நாங்க டீச்சர்னால எங்களுக்கு ஓகே தான். டீச்சர் இன்னைக்கு ஆக்சுவலி நல்ல மழைங்க, மலையில வராதன்னாங்க. ஆனா இந்த சான்ஸை நான் விட்டேன்னா எங்க அத்தைக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் மீட்டே பண்ண முடியாது, ஏன்னா அவங்களும் பிஸியா இருப்பாங்க இல்லையா. ஸோ இன்னைக்கு தான் பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். ஸோ அத்தை கையால் அந்த பிளாக் காஃபி குடிச்சாதான் நல்லா இருக்கும். இது ஆங்கிலோ இந்தியன்ஸுக்கு நல்லா தெரியும் பிளாக் காஃபின்னா எவ்வளோ எங்களுக்கு விருப்பம்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட அத்தை எனக்காக இப்போ பிளாக் காஃபி ரெடி பண்ணிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணலாம் ஒரு நிமிஷம். கீக்கி பார்க்குறீங்களா? கீக்கி உக்காந்துருக்காங்க. கீக்கிக்கும் போத்தனூர் போறேன்னு சொன்னா ரெடியா வந்துருவா. ஏன்னா அவளுக்கும் என்னோட ஃபேமிலியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இது முடிச்சுட்டு நான் கோட்டமேடு கூப்பிட்டு போவேன்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் நான் வரேன்னு சொல்லுவா. அண்ட் என்னோட பிளாக் காஃபி ரெடி ஆயிடுச்சு. அதுவும் என்னோட ஸ்பெஷலான டம்ளரில் மட்டும்தான் நான் குடிப்பேங்க. அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் வேற எந்த நீங்கள் ஒரு கிளாஸ் டம்ளரில் கொடுத்தா கூட நான் குடிக்கவே மாட்டேன். எனக்குன்னு ஒரு டம்ளர் இருக்குங்க, அதில் தான் குடிக்க போகிறேன். நீங்கள் வேணா பாருங்க, எங்கள் அத்தை கொண்டு வருவாங்க. ஸோ வெயிட் பண்ணலாம். அத்தை எங்கன்னு தெரில, பார்க்கலாம். பெஸ்ட் நைஸ் காஃபி. ஆல்வேஸ் எங்க தாத்தாவோட காஃபி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க மாமா நல்லா சூப்பரா செய்வாங்க. பரவாயில்ல, மாமாவை சேர்ந்து எங்க அத்தையும் இப்ப நல்லா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பவுமே எங்க ஆண்டி சூப்பரா செய்வாங்க. அதுவும் இல்லாம அவங்க சமையல் ஓஹோன்னு இருக்கும். சாப்பிடணுமா? வாங்க. Every year you'll get this, auntie? Every year we get. Oh, sorry. தமிழ்ல தானே பேசணும்னு சொன்னீங்க. ஓகே, தமிழ்ல. இது எங்க அத்தை இருக்காங்க இல்லையா, அவங்க வர்க் பண்ற ஸ்கூல். எங்க அத்தை பாத்தீங்கன்னா இங்க இருக்காங்க. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. கலர் எல்லாம் பாருங்களேன். அந்த காலத்துல எல்லாம் யூனிஃபார்ம் சாரி பாத்தீங்கன்னா அவ்வளவு போர் அடிக்கும். நான் கூட பாத்துருக்கேன். எங்க அம்மா கூட டீச்சர் தான். எங்க அம்மா டீச் பண்ற டைம், நான் சொல்றது ஊட்டிக்கெல்லாம் நாங்க போய் படிக்கிறதுக்கு முன்னாடி எங்க அம்மா இங்க டீச்சரா இருந்தாங்க. அப்பெல்லாம் யூனிஃபார்ம் சாரி பாத்தீங்கன்னா ரொம்ப போர் அடிக்கும். இப்ப பாருங்களேன், ஏதாவது ஃபங்க்ஷன்னா அதை வெளியே போட்டுட்டே போய்க்கலாம், அவ்வளவு அழகா இருக்கு. ஸோ எவ்ரி இயர் நாங்க இப்படிதான் போட்டோ எடுப்போம். இது சேஞ்ச் பண்ணிட்டே இருப்போம் யூனிஃபார்ம். இது லாஸ்ட் இயரோட யூனிஃபார்ம். அதனால நாங்க எப்பொழுதும் சேஞ்ச் பண்ணி தான் யூனிஃபார்ம் போடுவோம். இது நான் ஒர்க் பண்ற ஸ்கூல் நிர்மலா மாதா. நல்ல ஸ்கூலு. எங்க அத்தை பாத்தீங்கன்னா ICSE. எங்க அத்தை பாத்தீங்கன்னா நியர்லி 25 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 25 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு இந்த இயரோட. 25 இயர்ஸ் நிறைய குழந்தைங்க பார்த்தாச்சு.
நிறைய பேரண்ட் மீட் பண்ணியாச்சு. ஹாப்பியா சந்தோஷமா இருக்கு. 25 வருஷம் 22 வருஷம் ஒரே ஸ்கூல்ல ஒர்க் பண்ணேன். அப்புறம் இப்போ ஜஸ்ட் வாண்ட் டேக் அ பிரேக் எடுக்கிறதுக்காக நான் நின்னேன். ஆனால் என்னால் வீட்டில் இருக்க முடியல. எப்பொழுதும் நம்ம ஸ்கூலுக்கு தானே போயிட்டு இருந்து பழகிருச்சு. காலையில் போவோம், சாயந்தரம் வருவோம், அப்படியே பழகினால என்னால் வீட்டில் இருக்க முடியல. அப்போதான் எனக்கு இந்த ஸ்கூல் வந்தாங்க சிஸ்டர் ஜெயா. அவங்க தான் வந்து என்னை இன்டர்வியூ பண்ணி. ஆமாம்மா, இந்த சிஸ்டரை பற்றி என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஸ்வீட்டான சிஸ்டர் அப்படின்லாம் நிறைய கதை சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கள் ஆண்டி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தான் நான் வந்து ஒரு ரொம்ப டிஃப்ரென்ஸ் பார்க்குறேன். அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவ்வளோ ஸ்ட்ரெஸ் எல்லாம் எனக்கு தெரியல. ஃபர்ஸ்டெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க ஜாபு. பட் டீச்சர்ஸ் எல்லாரோட ஜாபும் அப்படி தான் இல்லையா? ஐ திங்க் ரொம்ப எஃபர்ட் போடுறது டீச்சர்ஸ் தான். அவங்க லைஃபே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல். பட் அவங்களுக்கு அவ்வளோ அங்கீகாரம் கிடைக்கிறது. இந்த நேரத்துல எல்லா டீச்சர்ஸுக்கும் நான் தேங்க்யூ சொல்லணும்னு நான் விரும்புறேன். ஏன்னா கீக்கியும் பாத்தீங்கன்னா இப்ப 10th முடிச்சுட்டா, 472 ஸ்கோர் பண்ணியிருக்கா. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அவங்க ஸ்கூல் டீச்சர்ஸ், அவங்க பிரின்சிபல் எல்லாருக்கும் நன்றி. அண்ட் இந்த டீச்சருக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்யூன்னு சொல்லிக்கணும் எங்க அத்தை. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்க தான் எங்களுக்கு டீச்சர்ஸ். எங்களை வளர்த்துனதே இவங்க எல்லாம் தான். ஸோ எனக்கு அத்தை அப்படிங்கும் போதே நாங்கள் 9 cousins இருக்கோம். எங்கள் 9 cousinsக்கும் எங்கள் அத்தை வந்து அம்மா மாதிரி தான். அவ்வளோ பிடிக்கும். வீட்டுக்கு வந்தால் அவங்க ஊட்டி விட்டு தான் நாங்கள் வளர்ந்ததே. ஸோ எனக்கு இங்கே வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியான டைம் தான். இங்கே எப்படா அவங்களெல்லாம் போய் பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கிற டைம் தான். இதுதான் அத்தையோட பொண்ணு, இப்போ யூகேல இருக்கா. இப்போ நம்ம அவளோட தம்பியை பார்க்கலாம். இந்த அழகு பையன்தான் அவளோட தம்பி. அப்புறம் என்னோட தாத்தா பாட்டி. எங்கள் தாத்தா பாட்டி பார்க்குறக்கு வாரம் வாரம் வருவோம். இப்போ தாத்தாவும் இல்லை பாட்டியும் இல்லை, 2 பேரும் இல்லை. இப்போது ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறோம். எங்களை வளர்த்துனதே இவங்க தான். எங்கள் தாத்தா பார்த்தீங்கன்னா நான் வந்து எங்கள் தாத்தா மாதிரி, எங்கள் பாட்டி எங்கள் அக்கா வந்து எங்கள் பாட்டி மாதிரி. அப்படிதான் இருப்போம் நாங்கள். போத்தனூரில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நான் இங்கே தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. கிக்கி பிறந்து அவள் 2 வயசு இருக்கும்போது தான் இங்கேருந்து நாங்கள் ஒண்டிப்புதூர் போனோம். ஸோ போத்தனூரை விட்டுட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா பிறந்து வளர்ந்தது எல்லாம் இங்கே தான். அண்ட் போத்தனூரில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டே பேர் தான் இருக்காங்க. அது எங்கள் மாமா அண்ட் இன்னொரு சித்தி, அம்மாவோட தங்கச்சி, அம்மாவோட தம்பி. இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ போத்தனூர் வரணும்னாலே அவங்களுக்காக மட்டும்தான். ஸோ இந்த மாமா வரமாட்டேங்கிறாரு, ஒளிஞ்சுக்கிறாரு. எங்கள் அத்தையை நீங்கள் பார்த்துட்டீங்க, சூப்பராக பேசுனாங்கல்ல. இதே போல் ஒரு சித்தி இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ துபாயில் இருக்காங்க. அவங்க பொண்ணும் பையன் அங்கே இருக்காங்க. ஸோ அங்கே போயிருக்காங்க. அவங்க வந்தாங்கன்னா அவங்க கூடயும் ஒரு வீடியோ போட்டு நம்ம காமெடி பண்ணலாம். ஸோ எங்கள் அத்தை கூட அப்படியே வெளியே நடந்து அப்படியே போய் பார்க்கலாம். இதுதான் லூனா. ஹாய் லூனா, சே ஹாய் பேபி. தங்கம் இங்கே ஒன்று இருக்கு, இன்னொரு கேஜ்குள்ளே இருக்கு. அண்ட் பாருங்க மலையை பாருங்களேன், நீங்களே பாருங்க. மழை வந்துட்டே இருக்கு நான் ஸ்டாப்பா. மலையில வெளியே போய் உங்களுக்கு காட்ட முடிய மாட்டேங்குது. நான் அத்தைட்ட சொன்னேன், இந்த மழைனால வெளியவே போக முடியல அப்படின்னு. உடனே எங்கள் அத்தை இருந்துட்டு நில்லுதான் இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கொடையை எடுத்துகிட்டு வர போயிருக்காங்க. ஸோ கொண்டு வரட்டும். இதெல்லாம் வந்து நம்ம சின்ன வயசில் தாங்க மலையில் நனையிறது, விளாடுறது இதெல்லாம். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா குழந்தைங்க அவங்க சந்தோஷம் இப்படி தான். நம்ம இப்போ சந்தோஷமாக இருக்கிறது. என் கொடை வந்தாச்சு. எங்கள் அத்தை பாருங்க. இதுதான் சொல்லுவாங்க இல்லையா, அம்மா வீட்டுக்கு போனால் நம்ம நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம், நல்லா சந்தோஷமா இருக்கலாம், அப்போதான் நம்ம ஒரு குழந்தையா மாறலாம்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே ஃபீலிங் தான் எனக்கு இப்போ. பாருங்க, நானும் என் அம்மா வீட்டுக்கு வந்த மாதிரி எங்கள் அத்தை பாருங்க எப்படி பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இது ப்ரூனோ காட்டுறேன். ப்ரூனோவை பார்க்க போகிறோம். ப்ரூனோ, ஹாய் பேபி. ஹாய் பேபி. அச்சோ அழகு. இங்க பாருங்க ப்ரூனோ. என்னடா என்ன வேணும்? ப்ளூனா அங்க வெளியில கட்டி வச்சாச்சு. லுக் அட் ஹிஸ் நேம் டாக். இங்க பாருங்க ப்ரூனோன்னு போட்டுருக்கு. எவ்வளோ அழகு. ஐயடா. லூனாவும் பார்த்துட்டீங்கல்ல. லூனாவை காட்டிடுறேன். கிக்கி தான் லூனா கூட இருக்கா. லூனா பேபி பாருங்க. இன்னைக்கு என்ன சமைச்சிங்க? இன்னைக்கு ரசம் வச்சு சிக்கன் ஃப்ரை பண்ணோம்.
அதான் சாப்பிட்டேன். அதேதான் நானும் செஞ்சேன். ரசம் ஏன் வச்சேன்னா மழை நல்லா வருதுல்ல, அதனால ஒரு மாதிரி ரசம் வச்சு எல்லாம் பருப்பெல்லாம் போட்டு அந்த தண்ணி எடுத்து அப்படியே ரசமா வச்சேன்னா செமையா இருக்கும். பருப்பு ரசம். ஆமா, ஒரு பருப்பு போடல, 3 பருப்பு, தட்டைப்பயிறு, துவரம்பருப்பு இதெல்லாம் போட்டு அந்த தண்ணி எடுத்து ரசம் வச்சேன்னா பிராட்லி சூப்பர் ரசமா. பிராட்லி வந்து அவங்க பையன். ஆமா, என் பையன். சோ அவன் சொன்னான் சும்மாவே சூப்பரா சமைப்பாங்க. பட் இன்னைக்கு எங்க வீட்லயும் ரசம், பெப்பர் சிக்கன், சில்லி சிக்கன் எல்லாம் செஞ்சேன். ஏன்னா மழை இல்லையா, ஸோ நானும் அதுதான் சமைச்சேன். பட் ஆண்டியோடது மாதிரி வரவே வராது. அண்ட் ஆண்டிக்கு வந்து நான் நிறைய ட்ரபிள் கொடுத்துருக்கேன். எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க கல்யாணம் ஆன புதுசுல இவங்க வீட்டுக்கு வந்தப்போ எப்போ இவங்க கூட சண்டை போடுவா. ஒரே நிமிஷம் தான், எங்க மாமா என்னுடைய அவர், ஆமா அவங்களோட அவர்கள் மிஸ்டர் பாருங்க, மாமா, இவங்க மாமா, தாய் மாமன், ஒரே மாமா தான். ஆமா, எங்க அம்மா கூட பிறந்தவங்க இன்னும் 2 சிஸ்டர்ஸ், அப்புறம் ஒரு மாமா, 4 பேரு ஆல் டுகெதர். சோ 4 பேரு. கடைக்குட்டி சிங்கம் அவர்தான். கரெக்ட் தான். அவங்க வீட்டுல இருந்து கடைக்கு 3 அக்காவும் ரொம்ப செல்லம். இப்ப வரை சோறு ஊட்டுவாங்க அவருக்கு. ஆமா, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐயோ, அவங்க தம்பினா அவ்வளவுதான், வேற யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது. பட் ஆக்சுவலி நம்ம எல்லாம் அப்படிதானே, நம்ம தம்பி பத்தி பேசுறா. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிச்சு. அவங்களுடைய பிரதரு, சிஸ்டர், அக்கா, தம்பின்ற உறவு இருக்குல்ல, அது ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க சண்டையெல்லாம் வரும். என் கை வலிக்குது, நான் எங்க கீக்கிட்ட வீடியோ எடுக்க சொல்றேன், அப்புறம் நான் பேசுறேன். ஸோ நானாவே எடுத்துட்டு இருந்தேன் நான் வீடியோ. ஸோ கீக்கி நீ கொஞ்சம் எடு, நான் கூட எங்கள் அத்தை கூட கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். ஸோ நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம், ஆமாம், நான் ரொம்ப ட்ரபிள், எங்கள் அத்தைக்கு நான் ரொம்ப ரொம்ப ட்ரபிள் கொடுப்பேன். ஏன்னா அப்போ தான் புதுசாக கல்யாணம் பண்ணி வந்தாங்களா. ஸோ அவங்க என்ன மாதிரி அப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஸோ அவங்க வந்து அப்போ தான் வீடு துடைப்பாங்க, ஆனால் அதில் நடப்பான். அப்போ தான் நடப்பேன். அவங்க சொல்லுவாங்க பண்ணாதேன்ட்டு, கேட்கவே மாட்டேன். அவங்க பண்ணாங்கன்னா வேணும்ட்டே நான் பண்ணுவேன். சொல்லி ரொம்ப குறும்புங்க, பயங்கரமா பண்ணுவா. ஆனா திட்டலாம் மாட்டாங்க, திட்டவே மாட்டாங்க. சின்ன பிள்ளைங்க தானே. அண்ட் நாங்கெல்லாம் ஹாஸ்டல்ல படிக்க போயிட்டோம். அந்த டைம் பாத்தீங்கன்னா என் தம்பி வந்து இவங்க கூட தான் இருந்தான். அம்மாவும் அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, நானும் அக்காவும் அவங்க படிச்சுட்டு இருந்தோம். என் தம்பிய அவங்க தான் பார்த்தாங்க. என் தம்பி அப்போ வந்து சின்ன பையன், 2.5 வயசு குழந்தைய அவங்க தான் வளர்த்துனாங்க. ஸோ ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். அதெல்லாம் மறக்கவே முடியாது. ஏன்னா அவங்க பார்த்தனால தான் எங்க அம்மானால வேலைக்கு போக முடிஞ்சது. ஸோ நிறைய மெமரிஸ் இருக்குங்க. இது 10வது ஒரு படமே எடுக்கலாம். வந்து எல்லாரும் ஒரு இடத்துல இருக்கிறனால எப்பயாவது ஜாயின் பண்ணா ஹாப்பி ஆயிடுவோம். ஏன்னா எல்லாம் பிள்ளைங்களாம் பெருசாயிட்டாங்க. கடைசியா நாங்க மீட் பண்ணது இப்பதான். எங்க பாட்டி இறந்த போது, எங்க பாட்டி எல்லாரும் டிசம்பர்ல இறந்தாங்க. அப்பதான் ஃபுல் ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து கசின்ஸ் எல்லாரும் இருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட டைம்ல தான் மீட் பண்ண வேண்டிய சூழ்நிலை. வீடு ஃபுல்லா இருக்கும். இல்லைன்னா அவங்கவுங்க எல்லாரும் ஒர்க்ல இருக்கிறதுனால பிஸியா இருப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா தான் நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஜாலியாக சாப்பிடுறது. சரி, எதுக்கு இப்போ 1 செகண்ட். சரி, இந்த மிரர் ஏன் வச்சிருக்கீங்க? மிரர் எதுக்கு வச்சிருக்கோம்னா, நெகட்டிவிட்டி. வீட்டுக்குள்ள இப்படி வரும்போது நம்ம மூஞ்ச பார்த்தா ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டியோட உள்ள வருவாங்கல்ல, அது அப்படியே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக வச்சிருக்கேன். சரி, தப்பே இல்லை இல்லையா? தப்பு இல்லை, நெகட்டிவிட்டினால தான் வச்சிருக்கோம். எல்லாம் எக்ஸாக்ட்லி ஒரே மாதிரி வர முடியாதுல்ல, அதுக்காக அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிடும். அதனால தான் நாங்கள் வச்சிருக்கோம். ஓகே ஓகே. சரி, உங்க சம்மர் ஹாலிடேஸ்க்கு நீங்கெல்லாம் எங்க போனீங்க? நான் மதுரைக்கு போயிருந்தோம். ரொம்ப ஜாலியா இருந்தது. எங்க அக்காவுடைய பையன் பொண்ணோட பர்த்டே செலிப்ரேஷன் அவளுக்கு, மிரையாக்கு. அதனால அங்க போயிருந்தோம். போய் நல்லா ஜாலியா டே அவுட் பண்ணி செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு 1 வீக் 4 days இருந்துட்டு அப்புறம் நான் மறுபடியும் பேக் டு கோயம்புத்தூருக்கு வந்தாச்சு. ஏன்னா ஸ்கூல் ஒர்க் கொஞ்சம் இருந்தது, அது போய் பார்த்துட்டு வந்தேன். அதனால ஹாலிடே போயிடுச்சு. ஆனால் ஃபுல்லாக என் பொண்ணு என்ன சொல்லிட்டா, எங்கேயும் போகக்கூடாது, வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடு. அவங்க இந்த டைம் தான் போன சம்மர் ஹாலிடேஸ் லண்டன்ல இருந்தாங்க. ஐயோ, அது முக்கியமானது. என் வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு இன்சிடென்ட். எங்க அத்தை நீ பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிருக்காங்க. ஸோ சம்மர் ஹாலிடேஸ் அதை பற்றி தானே பேசிட்டு இருந்தோம். நாங்கள் எங்கேயுமே போகலைங்க. ஏன்னா பிளான் போட்டோம் போகலான்ட்டு, அதுக்குள்ளே கீக்கியோட ஃப்ரெண்டு இறந்துட்டான். அப்போது இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியர்லி அவனோட 16வது நாள்
பண்ணாங்க, சாமி கும்பிட்டாங்க. அது வரைக்குமே எவ்ரிடே நாங்கள் போய் அவங்க கூட தான் இருந்தோம். அண்ட் கீக்கியும் போய் அவங்க அம்மா அப்பா கூட இருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இருந்தாங்க. ஸோ அதனால் அது அப்படியே தள்ளி போயிருச்சு. ஸோ எங்கள் வீட்டுக்கார்ட்ட நான் சொன்னேன், ஸ்கூலும் ஆரம்பிக்க போது என்ன பண்ணலான்ட்டு. நோ ப்ராப்ளம், ஸ்கூல் ஆரம்பிக்கட்டும், நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னார். அத்தை வந்தாச்சு. எனக்கா? ஹவு ஸ்வீட். வெஜிடபிள் சாண்ட்விச். வெஜிடபிளா? வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆமாம், ரொம்ப நான்வெஜ் சாப்பிட்டுட்டே இருக்கோம் இப்போல்லாம். தேங்க்யூ. பாசம் மலர். ஏதோ அவசரமா செஞ்சீங்க, நல்லா இருக்கா என்னன்னு தெரியல. நல்லா தான் இருக்கும். சாப்பாடு சாப்பிட்டு போவா. நல்லா தான் இருக்கும் போகும்போது. இது சும்மா. ஓகே, இப்போ நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். அவங்க என்ன செஞ்சாலும் சூப்பராக இருக்குங்க. சும்மாலாம் சொல்கிறதுக்கு இல்லை, ரொம்ப சூப்பராக தான் செய்வாங்க. ஆனால் அவங்க ரச சாதத்தை சாப்பிடாம நான் போக மாட்டேன். அவங்க சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு வளர்ந்த குழந்தை தாங்க நான். பாருங்க எப்படி இருக்கேன்ட்டு, பாருங்களேன் என்னெல்லாம் நடக்குதுன்ட்டு. மாமா சாப்பிட்டாரா? ரைட், சாப்பிடலாம். ஓகே, இனி கொஞ்ச நேரம் ஆண்டியும் எங்கள் அங்கிள் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நான் கிளம்பிடுவேன். பட் போத்தனூரில் இனி ஒரு இடம் இருக்குது. நான் எப்போவுமே போகும்போது அங்கேருந்து கட்லெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போவேன். ஸோ மழை வந்து நின்றுச்சுன்னா கண்டிப்பாக அங்கேயும் போய் நான் உங்களுக்கு ஒரு குயிக்காக ஒரு இது நான் கட்லெட்டு சூப்பு அதெல்லாம் இருக்கும், பார்க்கலாம். அது வாங்கிட்டு வீட்டுக்கு போக முடியுமா என்னன்னு பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக அந்த கிளிப்பிங் இதுக்கப்புறம் வரும். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. இட் வுட் பி ஆஃப் கிரேட் ஹெல்ப் இஃப் யூ சப்ஸ்கிரைப். பட் இல்லைனாலும் ப்ளீஸ் கண்டினியூ டு வாட்ச் மை வீடியோஸ், லைக் இட் அண்ட் ஷேர் இட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி வரும். ஐ ஹோப் யூ லைக்ட் இட். அண்ட் எங்கள் அத்தையும் நானும் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இன்னும் எத்தனையோ கதைகள் எல்லாம் இருக்குது, நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. நான் மறுபடியும் வந்து அவங்க கூட நான் வீடியோ பண்ணுறேன். எங்கள் அத்தை எங்கே காணும்? அத்தை காட்டுறேன். தா பிஸியாக சாப்பிட்டு பேசிட்டு இருந்தாங்க, அதனால நானும் சரி கொஞ்சம் காஃபி குடிக்கலாம், ரொம்ப டயர்டாக இருக்குன்னு போனேன். ஓஹோ, ரொம்ப பிஸி ஆகிட்டான். இப்போ யூடியூபர் வேற. சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லலாம்ல. செய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லுங்க. Put it as it is. சரிங்க, நான் எடிட் பண்ணல. எங்க அத்தை வந்து எடிட் பண்ணாம போடணும்ன்றாங்க. பண்ணிருங்க. அது என்னமோ பட்டன் சொல்லுவாங்கல்ல, அது கண்டிப்பா அமுத்திடுங்க. அது மட்டும் அமுத்தா பாத்தீங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, எங்களை எல்லாம் பாத்தீங்களா, அப்படியே அனுப்பி விட்டுருங்க. எங்க அத்தைக்காக எல்லாரும் ஒரு ஹாய் போடுங்க கமெண்ட்ஸ்ல. ஆமா கண்டிப்பா போடணும். நான் கேட்பேன், ஹாய் அத்தை அப்படின்னு போடுங்க. சரியா? சொல்லுங்க. இனிமேல் நானும் அத்தை. அதனால ஹாய். ஸோ இனிமேல் மார்ட்டினோட அத்தை உங்களுக்கு எல்லாம் தெரியும். அத்தையோட மாமா இங்க இருக்கிறாரு, அவர் பிஸி. நிறைய ஆனோட எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். எங்களுக்கும் உங்களுக்குலாம் கொடுக்கணும்னு ஆசை தான், ஆனால் முடியாதுல்ல, நேரம் தானே முடியும். அதனால நிறைய ஆனோட நாங்களும் உங்களுக்கு இந்த மாதிரி பிரெட், பட்டர், ஜாம் எல்லாம் கொடுப்போம். ஓகே, ஆல்ரைட், பாய். ஸோ நான் எங்கே இருக்கேன்னு நல்லா பார்த்துக்கோங்க. நான் சொன்னேன்ல, நான் போத்தனூர் வந்தால் ஒரு இடத்துக்கு போகாமல் நான் வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு. இதுதான் ராய் கட்லெட்ஸ். இது எங்கே இருக்குது, இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடி டேங்க், போத்தனூரில் ஜிடி டேங்க்கில் கல்பக்கா சூப்பர் மார்க்கெட்டுன்னு இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் இந்த கட்டு இருக்கு இல்லையா, இந்த கட்டுக்குள்ளே உள்ளே வந்தீங்கன்னா இந்த அருமையான பிளேஸ் நீங்கள் பார்க்கலாம். இந்த ராய் கட்லெட்ஸ் ஒரு 20 இயர்ஸாக நான் அவங்கக்கிட்ட சூப் கட்லெட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்ருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ நீங்கள் வந்து மீட் பண்ணுறவங்க வந்து ஜான் அண்ணா. அந்த ஜான் அண்ணாவோட ஃபாதர் இன் லா அந்த கடையை வச்சுருந்தாங்க 20 இயர்ஸ்க்கு முன்னே. இப்போ அவர் தவறிட்டார். ஸோ இப்போ அந்த அண்ணா தான் அந்த கடையை வச்சுருக்காரு. ஆனால் அந்த டேஸ்ட் மாறவே இல்லைங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் இன்னும் அந்த ஆத்தென்டிக் டேஸ்ட்டு நாங்கள் அன்னைக்கு எப்படி இருந்துச்சோ அதே போல தான் இருக்குது. ஸோ நான் எப்போ போத்தனூர் வந்தாலும் மறக்காமல் கட்லெட்ஸ் வாங்கிட்டு போவேன். அண்ட் இன்றைக்கி நான் உங்களுக்கு முன்னாடி அதை சாப்பிட போகிறேன். அதை பார்த்து நீங்களாம் ஓடி வந்து ராய் கட்லெட்ஸ்னு நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க. அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, மாட்டி நான் சொன்னது ரைட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் உங்கள்கிட்ட ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன், இது வந்து பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது. எனக்கு எங்கெல்லாம் பிடிச்சிருக்கோம், நான் எங்கெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ண இடம்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்ட்டு தான். ஸோ நீங்களும் அதை பாருங்கள். ஸோ இங்கே சாப்பிட்றது மட்டும் இல்லை, நான் வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போய்
எங்கள் வீட்டுக்காருக்கு, என் பையனுக்கு எல்லாருக்கும் கொடுக்க போகிறேன். ஸோ கீக்கி ரெடியாக இருக்கா சாப்பிட்றதுக்கு. இதுதான் என்னோட ஃப்ரெண்ட் ஜான் அண்ணா. ரொம்ப வருஷமாக நான் இங்கே தான் சாப்பிட்டுட்ருக்கேன். பாருங்கள் இந்த கிளைமேட்டுக்கு எப்படி இருக்குன்னு தான் பாருங்களேன். This is what cutlet, Anna? That is fish cutlet. Fish cutlet. Yeah, that is chicken. Chicken. This is veg. Veg. And this is beef. Beef. And chicken leg piece. Leg piece எல்லாம் அருமை அடிச்சுக்குவோம். ஆமாம், இந்த க்ரம் சிக்கனுக்கு எல்லாம் அடிச்சுக்குவோம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். This is egg. Egg roll. And what egg cutlet? Egg cutlet. And fish cutlet. Prawn. Prawn. Yeah, this is the first one. இங்கே பாருங்க, இது fish, இது prawn. இதெல்லாம் சாப்பிட நான் சாப்பிட போகிறேங்க. பாருங்கள் இந்த சூப்பை பாருங்களேன், இந்த பீஸோட. உங்களுக்கு வேணுமா? நான் உங்கள் சார்பாக நான் சாப்பிட்டுடுறேன் இன்னைக்கு. பட் நீங்கள் இந்த பக்கம் வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. கிக்கி ஒன் சூப். அவள் கட்லெட் சாப்பிட்றதுக்கு ரெடி. ஸோ வாங்க இந்த கோசியான ஷாப்பில் வந்து உட்காந்து சூடாக கட்லெட்டும் சூப்புன்னு சாப்பிட்டுட்டு போங்க. கண்டிப்பாக சொல்லுவீங்க பாருங்க. கண்டிப்பாக இந்த ஒவ்வொரு கட்லெட்டும் அவ்வளோ அருமையாக இருக்கும். அவர் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பிக்கிள்ஸ் எல்லாமே விற்பார். உங்களுக்கு காட்டுறேன். அவரோட பிக்கிள்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்குங்க. உங்களுக்கு வேணும்னா அவருக்கு நீங்கள் சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா அவர் ரெடி பண்ணி வைப்பார். இதுதான் அவரோட டீட்டெயில்ஸ். நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அவர்கிட்ட கேட்டு நீங்கள் கடைக்கு வந்து விசிட் பண்ணலாம். அண்ட் ஆர்டர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் அவர்கிட்ட நீங்கள் கொடுக்கலாம். ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே அவர் ப்ரொவைட் பண்ணுவார். நான் மட்டும் சாப்பிட்றது பத்தாது, நீங்கள் சாப்பிட்டு என்கிட்ட அதை கமெண்ட்ஸில் போடுங்க. நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக சூப்பராக இருந்துச்சுன்னு தான் போடுவீங்க. ஓகே, ஸோ நான் இப்போ சாப்பிட போகிறேன், உங்களுக்கு காட்டுறேன். எங்கள் டேபிள் ரெடி. அண்ட் சில்லி சிக்கனும் இருக்குங்க. அண்ட் சாட்டர்டேஸ் ஸ்பெஷலாக ஒன்று பண்ணுவாங்க. ஒரே செகண்ட். வாட் இஸ் தட் அண்ணா? Chicken liver fry. Chicken liver pepper fry. Chicken liver pepper fry. அது வந்து சாட்டர்டேஸ் தான் கிடைக்கும். அண்ட் ஒரு தடவை வாங்கிட்டு போனேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் சாட்டர்டே என்னால் வர முடியல. ரொம்ப தூரமாக நான் இருக்கேன் போத்தனூர்லேருந்து. ஸோ நீங்கள் போத்தனூரில் இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லக்கிங்க. சாட்டர்டே மறக்காமல் வந்து வாங்கிக்கோங்க. ரொம்ப யம்மியாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈரல் உங்களுக்கு பிடிக்கும்னா வந்து வாங்குங்க. அண்ட் இப்போ நான் சாப்பிட போகிறேன். அதே டேஸ்ட், பியூட்டிஃபுல், ரொம்ப சட்டில். உங்களுக்கு கோல்டு காஃபு என்ன இருந்தாலும் இங்கே வந்துடுங்க, வந்து வாங்கி கொடுங்க. அண்ட் உங்கள் குழந்தைங்களுக்கு மறக்காமல் வாங்கி கொடுங்க. ஏன்னா அந்த காரமாக ரொம்ப ஸ்பைசி அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. ரொம்ப நீட்டாக இருக்குது. நம்ம வீட்டில் எப்படி செய்வோமோ அதே போல் தான் இருக்குது. ஸோ நான் இப்போ என்ஜாய் பண்ண போகிறேன் சூப்பர். ப்ரான் கட்லெட் எடுத்திருக்கேன் சாப்பிட்றதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நான் அதுதான் ட்ரை பண்ண போகிறேன். எனக்கு ப்ரான் ரொம்ப பிடிக்கும். ஸோ டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். யம்மி, ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு பசிக்குதுங்க, நான் போய் சாப்பிட்டா கண்டிப்பாக எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் வந்து சீக்கிரமாக வாங்கி சாப்பிடுங்க. Kiki, what are you eating? Chicken cutlet. How is it? நல்லா இருக்கா? இங்கே எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணுவாங்க. ரொம்ப நிறையா பண்ணி அப்படியே எடுத்து வைக்கிறதெல்லாம் கிடையாது. இன்ஃபேக்ட் சம் டேஸ் வந்தீங்கன்னா முடிஞ்சிடும். இப்போ வந்தேன், ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ஏன்னா மழை வருது. ஸோ எல்லாரும் வந்து வாங்கி முடிச்சிட்டாங்க. ஸோ உங்களுக்கு வேணா சீக்கிரமாக வந்து வாங்குங்க. அவங்க வந்து நிறையா அப்படியே ஸ்டாக் பண்ணியெல்லாம் வைக்க மாட்டாங்க. ஃப்ரெஷ்ஷாக அன்னைக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் செய்வாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா யூ ஹாவ் டு கம் குவிக், சரிங்களா? ஸோ பார்க்குறவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ராய் கட்லெட்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் போத்தனூரில் இருக்கீங்கன்னா நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரியும், நான் சொல்ல வேண்டியதே இல்லை. பட் நிறைய பேருக்கு வந்து எங்கே இருக்குது அப்படின்லாம் தெரியாமல் கூட இருக்கலாம். இங்கே தான் இருக்கிறாங்க. நான் சொல்லிட்டேன், ஜிடி டேங்க் கல்பக்கா சூப்பர் மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன சந்து உள்ள போது, அந்த சந்துக்குள்ளே வந்தீங்கனாலே தெரியும் கடையை. ஸோ மறக்காமல் வாங்க. அவர் நம்பரும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஆர்டர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் அவருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகே,
சாப்பிட்டாச்சு. என் பார்சல் பாருங்க எவ்வளோ பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ சூப்பரா இருக்கும். அதனால தான் எல்லாமே வாங்கியாச்சு. ஸோ நான் கிளம்பிட்டேன். நம்ம அடுத்த வீடியோல கண்டிப்பா நம்ம மீட் பண்ணலாம். இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் டேக் கேர். பாய். இந்த சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.